sorry. Anne. 33,300 ரூபாயாக உலகத்து வாழையின் விலை 63,301 ரூபாய். எங்க ஆனலகன் வந்திருக்காரு கோயிலுக்கு. ஏன்னா தங்களை நீங்க கூப்பிடல கோயிலுக்கு. கடலை கொண்டு உனக்கு அடிப்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்கி விடிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கல்லாறு கடலாச்சி அம்மன் கோயிலாக நாங்கள் இப்போ வந்திருக்கோம். நம்ம இடத்துல நிற்கும். இப்போ வீடியோ எடுத்துட்டோம். இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்து பண்ண வந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபரால் பார்த்து நம்ம சுவிஸ்ல வந்துக்காண்டாரு. நான் அவர் முகத்தை காட்டி வீடியோ போடலாது. ஏன்டா அவர் ஒரு துறையில் இருக்கிறபடியாக போடலாதபடியாக நாங்கள் போடலை. நம்ம சேனல் புதுசு நம்ம மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவருடைய அம்மா 500 ரூபாயை செலுத்தி பாலையின் விலையினை 57,201 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்போது பாலையின் விலை 57,201 ரூபாய். ஆனால் ஹெல்மெட் வைக்கலையா? அவனுக்கு பரப்பலாம் கோயில். ஆனால் காமராஜர் அதுக்கு வர மாட்டாங்க. அப்போ நம்ம எத்தனை மணிக்கு வருவோம் நமக்கு தெரியாது. அதுதானே நான் உடனே வரையில பைக் பார்க்கிங் கொடுக்கலாம் போல இருக்குதானே. அப்பா கடை முழுதுங்க கிழக்கு போலண்ணே. ராஜேஷ், நீங்கள் கனடா போகிற பிறகு நான் உங்களோட பாலை கட்டேன் சரியா? ஓ, நீங்கள் கனடா தானே ஆசைப்படுறீங்க? தினேஷன் பார்ப்பாரு. அதான் உங்களுக்கு இலங்கை தான். கனடா பாஸ்போர்ட் எடுத்து போட்டு இலங்கை வந்து போவீங்க நீங்கள். இது கேமரா ஆஃப் பண்ணி போட்டு கேட்கீங்களா? அதை நீங்கள் ஓ பண்ணால் எங்களோட உண்மையான வார்த்தை நீ சொல்லக்கூடாது ராஜேஷ். எங்களுக்கு வெளிநாட்டு போகிற ஆசை இருக்கேன். நாங்கள் நுவேரலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன இங்கிலாந்து இருக்குது, அதை பார்த்துக்கலாம். லிட்டில் இங்கிலாந்து ஒரு ஏரியா இருக்குது, அதை பார்த்துட்டு இதில் நான் தான் உங்களுக்கு சொல்லி தந்த டைலாக்லாம். இந்த வேலைக்கேற்ற எல்லூரின் மாதிரியே விரலுக்கேற்ற வீட்டில் பா, இது ஆட்டோ பின்னிக்கு எழுதலாம். பாட்டா இங்கே ஒரு இடத்த போடுங்க. பாட்டாவை அழகாண்டா அட்டா, பார்த்தாலே அழகா தாட்டா இருக்கு. என்ன வந்துட்டான் அதுக்குள்ள பாரு. கால் ரைட்டு கங்குவா எங்க கங்குவா சொல்லாம வந்துட்டல. வா வாங்க. ஓ, எங்கே போகிறீங்க இப்போ? சரி வாங்க, நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். நம்ம
என்ன போறீங்க இந்த சொல்லு பைக்கோட நான் அந்த வாழ்க்கையெல்லாம் மட்டும் திரும்பி வாழ்றேன் வாங்கடா டேய் 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 வா வீடியோல எல்லாரும் தெரியும் டேய் பாடா எடுங்கடா பாட்டா அடிச்சு போறேன் சரி அண்ணே லண்டனில் கடமை பிடிக்கும் ராசலிங்கம் விமலகாந்தன் அவர்கள் நோய்நொடியின்றி நீடூழி காலம் வாழ வேண்டும் என்பவருடைய அம்மா 200 ரூபாய் செலுத்தி பாலின் விலையிலே 63,301 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. பாலின் விலை 63,301 ரூபாய். காலம் சென்றவர்களான தம்பியப்பா ராசலிங்கம் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி அவரது மனைவியான தேவமணி அவர்கள் 200 ரூபாயினை செலுத்தி பாளைய விலையினை 63,500. சரி ப்ரோ உங்களோட டியூட்டியில் முடிச்சுட்டு வாங்க உங்களோட டியூட்டியை முடிச்சுட்டு வாங்க சரியா திருந்திட்டு சொன்னீங்க சந்திரகாந்தன் ஜஸ்வினி அவர்கள் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் அம்பாளினர் பெற்று வாழ அம்மம்மா அவர்கள் 200 ரூபாயினை செலுத்தி பாளையின் விலையை 63,701 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்சமயம் பாளையின் விலை 63,701 ரூபாய். லண்டனில் கடமைபுரியும் ராசலிங்கம் கஜேந்திரன் அவர்கள் பாளையின் விலையினை 63,901 ரூபாயாக கஜேந்திரன் அவர்களின் 5 லட்சம் முதலாளி என்ன பண்ணலாம் அவருடைய தாயார் 1000 செலுத்தி பாளையின் விலையினை அந்த 1000 எவ்வளவு செய்யலாம் 901 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். பாளையின் விலை 63,900. அவர்கள் அம்மம்மா தேவமணி அவர்கள் 200 ரூபாயை செலுத்தி பாளையின் விலையை 64,900 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்சமயம் பாளையின் விலை 64,900 ரூபாய். அது போட்டா பிடிக்கும் நாங்களும் போட்டு முடிக்கிறோம் அவருடைய பேரப்பிள்ளைகளான அக்ஷய் தரவியர்கள் 500 ரூபாயை செலுத்தி பாலை விலையை 69,901 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்போது பாலை விலை 69,901 ரூபாய். அவர்கள் 500 ரூபாயை செலுத்தி பாலை விலையை 70,400 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தசமம் பாலை விலை 70,400 ரூபாய். மூன்றாம் சந்தித்தா சனி சசிகலா
மூன்றாம் புரட்சியை புறப்படமாகவும் வசிப்படமாகவும் கொண்ட திரைநாதன் ஆனந்தி அவர்கள் அப்பரவள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று 500 ரூபாயை செலுத்தி காலை விலையினை 71,601 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். பெரிய விழாவைத் தொடர்ந்து திரைநாதன் ஆனந்தி அவர்கள் அப்பரவள் சகல பொதுமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று 71,501 ரூபாய் கோட்டை நல்லாட்சியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட தர்ஷாத் அவர்கள் வைத்தியசாலையில் 100 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்பொழுது பாளையம் விலை 72,101 ரூபாய். அம்மன் அருள்வாத்துமம் அருளம்பலம் சாந்தி அவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டிய மகள் கோமரி அவர்கள் 200 ரூபாயினை செலுத்தி பாளையம் விலையை 73,301 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்சமயம் பாளையம் விலை 73,301 ரூபாய். சவுதியில் வசிக்கும் மகன் நலம் 1 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்சமயம் பாளையம் விலை 73,501 ரூபாய். அறிவித்தவர்கள் கம்பளப்படி தலைவர் நிசாந்தன் அவர்களை எங்கிருந்தாலும் காரியாலயம் சம்பந்தமாறு கேட்டுக்கொள்கிறோம். அழைப்பு அறிவித்தவர்கள் கம்பளப்படி தலைவர் நிசாந்தன் அவர்களை எங்கிருந்தாலும் லண்டனை வசிப்பிடமாக கொண்ட கஜேந்திரன், சியாமதி, சுமேந்திரன், சினைக்கா ஆகியோரின் அம்மாளின் அவர்களின் 1000 ரூபாயை செலுத்தி பாளையம் விலையினை 75,000 ஆகியோர் அம்மனின் அவர்களின் 1000 ரூபாயை செலுத்தி தற்பொழுது பாளையம் விலை 75,701 ரூபாய். இங்கே இப்படி மறைஞ்சிருந்தேன் இப்படி வீடியோ எடுக்கிறேன் நாங்கள் செட்டிபாளையத்தை உங்களை சுற்றி சுற்றி எடுக்கல ஆக்களை சுற்றி நான் எடுக்கிறதுக்கு சுதி அவர்கள் அண்ணன் ஆதாஷ் நீ சாமி கும்பிட்டால் நான் வேம்பா அந்த 700 ரூபாயை செலுத்தி பாளையம் விலையை 75,901 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். கேட்டுக்கொள்கிறோம். அழைப்பு அறிவித்துள்ளோம். ஆளுநர் அண்ணாமலை காரியாலயம் சம்பந்தமாக கேட்டுக்கொள்கிறோம். ராஜேஷ் போட்டு முடிந்தானே இப்போ நம்ம அங்கே போட்டு அங்கே போவோம். சரி நம்ம அங்கே எக்ஸிட்டா அவள் போட்டு அப்படியே நான் எடுத்து கொண்டுக்கேன். வெளிநாட்டில் ஓடைக்கரையில் எமது அம்பாளுக்காக வேண்டி இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற அழகான வானவெளி தற்சமயம் வெளிநாட்டை பெரியகளாட்டை அறிஞர் கண்டுபிடித்தார். அப்படி வந்து ஒரு ஆணையின் அடியவர் ஒருவர் ஏற்பாடு செய்துள்ளார். அந்த நிகழ்வானது இன்னும் சொற்ப ஓடைக்கரையில் இடம்பெற உள்ளது. அனைத்து அடியவர்களையும் இதனை கண்டு மகிழுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சரி வாங்க கடையில் சுத்தம் கடைசி மூலம் கடையில் ஒன்றும் வாங்க போறல நீங்க எவ்வளவு உயர்த்த வேண்டியா இருக்கு இங்கே எல்லாரும் மண்டே தான்டா தெரியுது. ராஜேஷ் என்ன வாங்க போறீங்க நீங்க? நானா ஒன்றும் வேணாம் எனக்கு.
200 என்னடா 200 மக்கா வேற வருவான் வேணுடே என்ன கதைடா அது சினேகா மாறுதுடுற சரி கட்டுனா தமிழ் கண்டுங்க திடீர்னு அவளை ஒதுக்கிட்டாங்க சரி ராஜேஷ் வாங்க இப்படியே போ அங்கே ஏதோ 100 ரூபா போட்டுருக்காங்க வாங்க பாப்பா என்னண்டு என்ன அடுத்தபடி கொடுத்துவாங்களா என்ன வாங்க எனக்கு கச்சான் பாக்கெட் மட்டும் வாங்கி தந்து நீ கடலை வாங்க ராஜேஷ் அப்படி சொல்லாதீங்க ராஜேஷ் வாங்க குழந்தைகளை கூட்டி போங்க வாங்க கையை பிடிச்சி கூட்டி போங்க எங்க உங்களோட குழந்தை வீட்டையா ராஜேஷ் 50 ரூபா சாமான் கிடைக்குதுக்குல்ல அது சரி நீங்க வாங்க வாங்க நல்லா உருவாக்குவீங்க நீங்க வாங்க கடலை கடலை புழுதிய கடல் நடந்தா புழுதி தான்டா வரும் பொமனி தான் உனக்கு எப்படி தெரியும் அவன் நான் இன்டர்வியூ போகிறது கதைச்சு அவன் ஃபேஸ்புக்கில் என்னோட கதைக்கு பாண்டு பார்க்கல நீ செத்துறா நஞ்ச குடிச்சு சரியா அது அம்மா என்னம்மா உண்டு இது விளையாட்டு நமக்கு நாங்கள் போராட மாட்டோம் அப்படிதான் நடக்கு இதெல்லாம் கட் பண்ணி ஒன்றும் கட் பண்ண மாட்டோம் அப்படி இங்கே கட் பண்ணுறதுல நேரம் இல்லை அப்படி தூக்கி போட்டுருவோம் நாங்கள் இது நார்மல் ஆயிட்டு இது உயரல இந்த குருவி இது வந்து பார்வை கட்டன் இதுயா சரி நீங்க உண்மையை சொன்னாலும் போய் சொன்னாலும் அது எப்படி ரெக்கார்டிங் ஆகுது ராஜேஷ் பெருமதியான பரிசுகள் அங்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கு காத்திருக்கின்றது. எனவே இந்த கரண்ட் தங்கிறாங்க ஒவ்வொரு தரமும் பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளின் கல்வி அபிவிருத்திக்காக பணிபணி நிலையத்திற்கு அருகாமையில் அப்படி மெதுமெதுவாக முன்னோக்கிய போ 1000 ரூபாய்க்கு காசு ராஜேஷ் என்ன தருவாங்க 1000 ரூபாய்க்கு எனவே பட்டடியார்கள் அந்த காரியாலயத்தில் சென்று பட்டுச்செடியை பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் நேரம் இருந்தா தான்டா சரி ராஜேஷ் மாங்காய் காட்டில் எந்த கடைக்கு கதை கட்டியா கண்ணாடி எப்படி இருக்கு இந்த கண்ணாடி எடுத்து வரலடா ஸ்லோ அப்படி சுற்றி வரீங்க உங்களை காட்டின வீடியோவில் தள்ளி வாங்க அதைத்தான் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களை மூஞ்சி அப்படி பிரிசா தெரியுது அப்படி
நலமுடன் வாழ வேண்டி குடும்பம் ஆ 1000 ரூபாயை செலுத்தி பாளையம் விலையை 87,001 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்சமயம் பாளையம் ராஜேஷ் அந்த கட்டா கொண்டா வாங்க உங்க பில் வச்சுக்க வாங்குவோம் ஓட வேணாம் ஒளியே இல்லை வாங்குவோம் ஒருத்த வாங்கிட்டு ஒருத்தர் இது பண்ணா இதுக்கடவோம் வீடியோ எடுத்துட்டியா வீடியோ எடுப்போம் மேலே ராஜேஷ் என்ன பண்ண கட்டம் கூட 27,201 ரூபாய். இல்லாட்டி கடலை பண்ணுவோம் உனக்கு அடிப்ப நாடி இவன் ஒரு ஷாய் என்ன செய்யுது குரு பெரியவராட்சியைச் சேர்ந்த ஹலோ ப்ரோ என்ன மாதிரி சுகந்தானே ப்ரோ நாளை காலைல போமா ப்ரோ நாளைக்கு டைம் இல்லை ப்ரோ நாளைக்கு உள்ள வேலை ப்ரோ பாளையம் விலையினை 87,000 டைம் இல்லை ப்ரோ பாளையம் விலை 87,000 ரூபாய். எங்க போற என்ன ஓகே வாங்கிட்டியா ப்ரோ நாளை போமா நாளை துப்புற டைம் நாளை என்ன சொல்றீங்க அதை நான் வரல கலப்பக்கம் ப்ரோ எப்படிலாம் சரி நாளை டைம் இல்லை ப்ரோ நான் சொன்னேன் தானே நேற்று நாளை இன்னும் நாளாடி போண்டா போண்டா கஷ்டத்தையா சரி போங்க இந்தால போங்க போகணும் நம்ம ஒருத்தர் விருப்பம் ஒருத்தர் அருள்வாண்டி 500 ரூபாயை செலுத்தி பாளையம் விலையை 88,000 அவுத்தரிய போப்பான் ஆலய காரியாலயத்திற்காகவே அவசியம் நாளை ரமேஷ் அதனை பெற்று உங்களுடைய வெற்றி தொகையான 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் தொகையான எங்க ஆனலகன் வந்திருக்காரு கோயிலுக்கு ஏன்னா தங்களை நீங்க கூப்பிடல கோயிலுக்கு நீங்க கூப்பிட விட்டு அவன் சின்ன பணக்காரன் ஆயிட்டான் அவன் நான் கூப்பிட மாட்டான் நாங்க அப்படி இல்ல நீங்க 101 ரூபாய் உயர்த்தியுள்ளார். தற்சமயம் பாளையம் விலை 2,11,101 ரூபாய். அனுஜனவர்களின் டாக்டர் கனவு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களுடைய நண்பன் சபேஷ் அவர்கள் 100 ரூபாயினை செலுத்தி பாளையம் விலை 2,11,201 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்பொழுது பாளையம் விலை 2,11,201 ரூபாய். பிரான்சில் வசிக்கும் சஹானா அர்ச்சிகா அவர்கள் அன்னையின் அருள்வேண்டி நீரோடி காலம் வாழ வேண்டும் என்று அவரது அப்பா 2,12,200 ரூபாய். கிருஷ்ணசாமி அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி அவரது மகள் வாணி அவர்கள் 300 ரூபாயினை செலுத்தி பாளையின் விலையினை 2,12,501 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்பொழுது பாளையின் விலை 2,12,501 ரூபாய். துபாயில் வசிக்கும் அனிஷிலின் அப்பா நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று அவரது மகள் 200 ரூபாய். தற்பொழுது 13,201 ரூபாய். அவரது மாமா சபேஷ் 13,201 என்னடா ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்பொழுது பாளையம் விலை 2,13,701 ரூபாய். பாட்டா அவர்கள் நம்மட நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று 500 ரூபாயை செலுத்தி பாளையம் விலையினை 2,14,201 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். பாளையம் விலை 2,14,201 ரூபாய். கணேசலையா நடனப்பள்ளி அரங்கேற்றம். நீங்க சரி நம்ம இப்போ எல்லாம் முடிஞ்சு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் என்ன ஜோஸ்ல இருக்காங்க அது அவரோட வந்து செக்யூரிட்டி ஒரு விரட்டி போட்டானே அதான் பயந்துட்டான்
அவனை வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி அவரோட வந்து செக்யூரிட்டி ஆக்கள் வந்து டக்குன்னு எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ தம்பி நான் கூப்பிட்டேன். இப்போ என்ன கூப்பிட்டாங்க பிறகு தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோலாம் டெய்லி பாலை கட்டுறதுக்குள்ள இவங்கள வேலையில் பார்த்தீங்களா அதுக்கு பாலை கட்டி கிடக்கு. அது இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஆறுலாம்